இந்த படத்தை வந்து நீங்கள் ஃபேமிலியாக போய் என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்கலாம், லவ்வர்ஸ் கூட போய் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பார்க்கலாம், தனியாக போய் பார்க்கலாம். நானே என் லைஃப்பில் எப்படியாவது ஒரு சினிமா எடுத்துடலான்னு சொல்லிக்கிட்டு சுற்றுறாங்களே ஒரு கேங்கு, அவங்களே போய் பார்த்துக்கிட்டு நல்லா மோட்டிவேட் ஆகிக்கலாம். எல்லாமே போய் தேட்டரில் போய் பாருங்க. காந்தா சாந்தா எப்படி காந்தாவாக மாறிச்சு, அதுதான் காந்தா. ஸோ காந்தாங்கிற ஒரு கதை ஒன் ஆஃப் த சினிமா, ஓகேவா, பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு சினிமா பீக் லெவல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸு ஒரு ஃபிலிம் தான் இந்த காந்தா, ஓகேவா. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இண்டஸ்ட்ரியில் சினிமாவில் கரியரில் பெருசாக ஹிட்டு படம் கொடுக்கலனாலும் முன்னாடி ஹிட்டு கொடுக்காத ஒரு டைரக்டர், ஒரு உச்சக்கட்ட ஒரு பிரபலமான டைரக்டர், லாஸ்ட் ஒரு 10 படம் வந்து ஹிட்டாக கொடுத்த ஒரு உச்சக்கட்டத்தில் இருக்கிற ஒரு ஆக்டர். அந்த உச்சக்கட்ட ஆக்டர் உச்சக்கட்டத்துக்கு போனதுக்கு காரணம் இந்த டைரக்டர். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து கொலாப் பண்ண போகிற ஒரு படம் தான் காந்தா. இந்த கதையை, இந்த படத்தை பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நடக்கிற சுவாரஸ்யமான கதை காலம் தான் இந்த படத்துல வந்து அடுத்தடுத்து இருக்கும். ஆனால் இந்த படம் வந்து பார்த்து முடிச்சு வெளியே வர வரைக்குமே எங்கேயுமே ஒரு சீனு கூட வந்து போர் அடிக்கல. ஏன்னா இந்த சீனு இவ்வளோ இப்படி எடுத்துட்டாங்களே அப்படிங்கிற அளவுக்குமே ஒரு சீனு கூட போர் அடிக்கல. ஏன்னா ஹீரோவாக இருக்கட்டும், ஹீரோயினாக இருக்கட்டும், இவங்க 2 பேர்த்தையுமே வச்சு டைரக்ட் பண்ணுற டைரக்டராக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபார்மன்ஸு பீக் லெவலில் இருக்கும், ஓகேவா. ஸோ டைரக்டர் ஐயா சமுத்திரகனி, இவர் தான் அந்த ஒரு சைக்கோ பார்த்தான ஒரு டைரக்டர். என் கதை நான் என் கதைப்படி தான் எடுப்பேன், அதை மாற்றுறதுக்கு நீ யாரா ஸோ அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஒரு டைரக்டராக என் ஸ்டோரினா என் ஸ்டோரியை மட்டும்தான் நான் எடுப்பேன். ஸோ நான் வந்து ஆக்டருக்காகவோ ஆடியன்ஸுக்காகவோ நான் வந்து என்னோடய கதையை நான் மாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பாயிண்டில் நிற்கிற டைரக்டர் சமுத்திரகனி. ஹீரோ, நான் வந்து என்னோடய ஆடியன்ஸுக்காக தான் நான் வந்து படம் எடுக்கிறேன். ஸோ என்னோடய ஆடியன்ஸ் என்னை நம்பி தேட்டருக்கு வரான் அப்படின்னா அவன் வந்து சந்தோஷமாக போகணும், என்ஜாய் பண்ணிட்டு போகணும், நான் அவனுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு இருக்கிற அடமண்டாக இருக்கிற ஆக்டர் ஹீரோ துல்கர், ஓகேவா. திருச்செங்கோடு காளிதாஸ் மகாதேவன், TK மகாதேவன், இவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் மாட்டேன் ஹீரோயினி. ஸோ குமாரிங்கிற ஒரு கேரக்டர் உண்மையிலுமே பர்ஃபார்மன்ஸை நம்ம இங்கிட்ட ஹீரோவை பார்க்குறதா இல்லை இங்கிட்ட ஹீரோயினை பார்க்குறதா இல்லை டேரக்டரை பார்க்குறதானே தெரியல. ஏன்னா கிட்டத்தட்ட அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்குமோ அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காகவே இருந்துச்சு செகண்ட் ஹாஃப். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு சம்பவம் நடந்துடும். தட்ஸ் மீன்ஸ் சம்பவத்தை இன்வெஸ்டிகேட் ஆஃபீஸராக வந்து ராணா வந்திருப்பாப்புல செகண்ட் ஹாஃபு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஹீரோ, டேரக்டர், ஹீரோயின் நீங்களாம் பர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இந்த 3 பர்ஃபார்மே எடுத்து சாப்பிட்ருப்பாரு செகண்ட் ஹாஃபில். ஸோ ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக வந்து. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த படங்கிறது இது வந்து ஒரு கதை ரிலேட்டடாலாம் இல்லை, பர்ஃபார்மன்ஸ். எல்லாருமே பர்ஃபார்மர், எல்லாருமே வாங்க பர்ஃபார்ம் பண்ணி ஒரு சினிமா எடுக்க போகிறாங்க. அப்போ அந்த சினிமாவுக்கு என்ன தேவை? பர்ஃபார்மன்ஸ் தேவை. ஸோ எல்லாருமே வருவாங்க, செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. கதை வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஒரு மாதிரி எமோஷ்னல் பயங்கரமாக கனெக்ட் ஆகாது, பயங்கர எமோஷ்னல் பயங்கர சென்டிமெண்ட் அந்த அளவுக்குலாம் போகாது. பட் சீன் பை சீன் நீங்கள் வந்து படத்தை போய் தேட்டரில் உட்காந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு போரே அடிக்காது, ஒரு மாதிரி ஜாலியாக போகும். இன்னொன்று இந்த படத்தில் விசுவலாக இருக்கட்டும், இந்த படத்தை வந்து எடுத்த கேமரா ஒர்க்கு, சினிமோட்டோஃபோகிராஃபிங் எல்லாமே, எடிட்டிங் எல்லாமே. ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1960s 70s ஒரு ஃபிலிம் ரிலீஸ் ஆயிருந்தால் எந்த ஒரு ஃபீல் கொடுக்குமோ அதே ஃபீல், அதை வந்து நம்ம எந்த ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்னே சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட வந்து இந்த படம் அங்கேயே 1 அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியாக இருக்கும். ஸோ ஒரு சினிமா எடுக்கணும் அப்படின்னா அது எடுக்கிற அந்த ப்ராசஸிங் ஒன்று இருக்குல்ல, ஒரு டைரக்டர், ஒரு ஆக்டர், ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி, அதை வந்து வெளியே எக்ஸிக்யூட் பண்ணுற ஒரு ப்ரெஸ் மீடியா அப்படின்னு அதுக்கு ஒரு பெரிய பெரிய ஆளுங்க சப்போர்ட்லாம், அதெல்லாம் சூப்பராக அந்த படத்தை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு பெரிய பெரிய விஷயங்களை வந்து நம்மளால் பார்க்க முடியலனாலும் அங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிறத விசுவலைசேஷன் மூலியமாக நம்மளை சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாமே, மியூசிக்காக இருக்கட்டும், சவுண்ட் எல்லாமே, எடிட்டிங் முதற்கொண்டு எல்லாமே ஆசமாக இருக்கும். ஸோ படத்தை வந்து தேட்டரில் பார்க்கறதுக்கு ஒர்த்து ப்ரோ, ஒர்த்து.